வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தலைக்கு போட்டுக்கிற பவுடர். தட் இஸ் என்னென்னா, தலை வாஷ் பண்ணுற ஒரு பவுடரை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னோடய பேஷண்ட்ஸும் சரி, நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, யூடியூப்லேயும் கேட்டுட்ருக்கீங்க, அப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறீங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. எங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுடர், ஈஸியான வேலை சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியும் ஷாம்பு போட்டால் நல்லது இல்லைன்னு. ஆனால் அவசரமாக நாங்கள் கிளம்புறதுனால, போகணுன்ற வேலைகள்னால எப்போவுமே ஷாம்பு போட்டுடுறோம். நல்லதில்லைன்னு தெரிஞ்சாலும் அதையே தான் போடுறோம். ஆனால் அதுக்கப்புறமா ஹேர் ஒரு செம்பட்டியாக ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் கிடையாது, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுது, ஷைனிங்கே இருக்க மாட்டேங்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு கவலையாக இருக்குது. ஹேருக்கு ஒரு பவுடர் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எனர்ஜி சயின்ஸ் படி வாட்டர் எனர்ஜி அப்படின்றது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பாடியில் நம்மளுக்கு ஹேர் நல்லாயிருக்கும். ஸ்டக்காகவும் கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்படி 98.4 இருக்கணும்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி தேவையான அளவுக்கு எனர்ஜி இருக்கணும், வாட்டர் எனர்ஜி இருக்கணும். அப்போ நமக்கு இது நல்லா ஹேர் க்ரோத் நல்லபடியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஓகே, அது இப்படி இருந்தாலும், இப்போ நம்ம நல்லாவே இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேருக்கு உண்டான சாப்பாடு என்ன அப்படின்னும்போது நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஹேருக்கு எதெல்லாம் போட்டு தேய்ச்சா நல்லது, எதையெல்லாம் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இப்போ என்னென்னா, இது ஹேருக்கு தேவையான டிப்ஸுன்றதை விட ஹேர் வாஷ் பண்ணுற ஒரு பவுடர், ரொம்ப ஈஸி வேலை. என்னெல்லாம் இது முதல்ல ஏன்ஷியன்ட் மெத்தடாலஜி, பழைய காலத்து மெத்தடாலஜி. இப்போ எனக்கு 60 இயர்ஸ், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே எங்கள் அம்மாக்கள் எல்லாமே இதை செஞ்சது. எங்கள் அம்மா, சித்தி எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறை இது. இதை தான் செஞ்சு இதை தான் வாஷ் பண்ணுவாங்க. அன்றைக்கி காலத்துலலாம் ஷாம்புன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதை வச்சு தான் வாஷ் பண்ணுவாங்க. இது அவங்க கொடுத்த ஒரு டிப்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியும் இதெல்லாம் போட்டால் நல்லதுன்ட்டு. பட் என்ன அளவுகள் போட்டால் நல்லது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் கொடுத்துட்றேன். இதை பார்த்துக்கோங்க. எங்களோட சித்தகுரு கொடுத்த ஒரு டிப் ஒன்று கொடுத்துருக்காரு, அதையும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. எது ஈஸியோ அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தலை குளிக்கிறதுக்கு. இப்போ சீக்காய் 1 கிலோ வாங்கிக்கோங்க. நல்லா காய வச்சு இப்படி ஒடிச்சிங்கன்னா 2 ஆகிற மாதிரி அதை நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வெந்தயம் 200 கிராம் போட்டுக்கோங்க, நல்லா காய வச்சுக்கோங்க. பச்சை பயிறு 250 கிராம். அப்புறம் பூந்தி கொட்டை 250 கிராம். நெல்லிக்காய் காஞ்ச வத்தல் ஒரு 100 கிராம். ஆவாரம்பூ 100 கிராம். அப்புறம் செம்பருத்தி பூ 100 கிராம். செம்பருத்தி பூ 50 கிராம் போதும். 50 கிராம் போதும். ரோஜா 50 கிராம். இந்த ரோஜா இந்த நாட்டு ரோஜாவாக இருக்கிறது ரொம்ப நல்லது, விசேஷம். எந்த ரோஜானா அந்த ரோஜா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கிடையாது, நாங்கள் செக் பண்ணிட்டோம். நாட்டு ரோஜா, பழைய காலத்து ரோஜா, அந்த பேபி பிங்க்கில் இருக்கும் பார்த்திங்களா, எந்த ஃபேஸ்க்கு போடுற பவுடருக்கானாலும் எதுக்கானாலுமே அந்த நாட்டு ரோஜா மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். தேடுனா கிடைக்கும், கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கிது. அதை வாங்கிக்கோங்க. ரோஜா 50 கிராம் வாங்கிக்கோங்க. வெட்டி வேர் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. இவ்வளோதான், 10 ஐட்டம்ஸ் மொத்தமாக இதில் வர்றது. எல்லாத்தையும் காய வச்சுட்டு நல்லா போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை ஒரு நல்ல டைட்டான மூடி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம தலை குளிக்க போகிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் எந்தெந்த மாதிரி எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிறைய எண்ணெய்கள் கொடுத்துருக்கேன். தலைக்கு போடுற எண்ணெய்கள் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி வே ஆஃப் எண்ணெய்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் வேல பண்ணுற எண்ணெய்கள்லாம் கொடுத்துருக்கேன். எந்த எண்ணெய் ஆனாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலையா, ஓகே, ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த 2 எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த கலவையை பவுடரை நம்ம போட்டு வாஷ் பண்ண போகிறோம். இது வாஷ் பண்ணுறது அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி, அந்த வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பவுடர் நம்ம முடிக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ஏதோ ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டு 3 ஸ்பூனோ நம்மளுக்கு புரியும் அது. ஆனால் என்னென்னா, நீங்கள் கஞ்சி தண்ணி போட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னா, இந்த கஞ்சி தண்ணி கூட நைட்டு ஒரு நாள் முன்னாடி கஞ்சி தண்ணி வச்சிங்கன்னா, கொஞ்சம் புளிச்சிருந்தேன்னா ரொம்ப நல்லது. இது கட்டி ஆகிடும் அந்த கஞ்சி தண்ணி. இன்றைக்கி கஞ்சி தண்ணி வடித்தது வச்சுருக்கோங்க, மறுநாள் காலையில் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடி கஞ்சி தண்ணியை வடிகட்டி வச்சு
சாதம் வடித்து அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அதை வந்து கலந்திங்கன்னா நிறைய வரும் நம்மளுக்கு. ஏன்னா பவுடர் கொஞ்சமாக தான் நீங்கள் போடுவீங்க. கஞ்சி தண்ணி ஆட் பண்ணுறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நிறைய வந்து நொறையாக நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போவே வந்து நிறைய வருதுன்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம அது மேலே போடுற ஒரு கண்டிஷ்னர் கூட நான் சொல்கிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். இதை முதல்ல போட்டு தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணுறது வரைக்கும் முதல்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நான் இதை கொடுத்துட்றேன். ஸோ இதை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அழுக்கு போகும். ஏன் அழுக்கு போகும்னா பச்சைப்பயிறு இருக்குது, வெந்தயம் இருக்குது, பூந்திக்கொட்டை இருக்குது. இதெல்லாம் கலந்து நல்லா நுர வரும், நல்லா அழுக்கு போயிடும். ஸோ இது வந்து அழுக்கு போகிறது மட்டும் கிடையாது, தலைக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸை வந்து இது வந்து அந்த நம்ம மண்ணில் வந்து ஒரு உரம் போடுற மாதிரி. இது நம்ம முடிக்கு வந்து நம்ம இந்த ரூட்ஸ்க்கு வந்து ஒரு உரம் போடுறோம். நல்லா அழுத்தி நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப வீக்காக இருக்கிற முடி கொட்டிடும். திரும்பி அந்த இடத்துல வந்து முடி வளரும். அதுதான் நமக்கு தேவை. கொட்டாமல் அதுவே சரியாயிடணும்னு நினைக்காதீங்க. கொட்டும், திரும்பி வளரும். அதனால் தைரியமாக இந்த பேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பழைய முறையான ஒரு பேக்கு. அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள். சித்தகுரு என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெறும் பூந்திக்கொட்டை கொஞ்சம் போட்டுட்டு சும்மா 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ வெந்தயம் போட்டுட்டு ஊற வச்சுட்டு சொல்கிறார். பூந்திக்கொட்டையை சும்மா தட்டணும் அப்படின்னா அது 2ஆக உடஞ்சிரும் இல்லையா. அதை போட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு ஊற வைக்க சொல்கிறார். சுடு தண்ணி இல்லைன்னா நம்ம கஞ்சி தண்ணி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி கஞ்சி தண்ணியில் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். அதுவுமே நல்லது தான் அப்படின்னு சொன்னார். கஞ்சி தண்ணி இல்லைன்னா சுடு தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலேருந்து நல்லா கையை வச்சு நல்லா பிசுக்கி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஜூஸ் மாதிரி வரும். அப்படியே அங்கேயே நொறையாக வரும். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போ அந்த நொறையாக வர்றதை அந்த நொறையாக தண்ணியில் இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து அப்படியே வந்து தலை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். சித்தகுரு சொல்கிறது என்னென்னா இதெல்லாமே பழைய காலத்து முறை தான். இதுவும் பழைய காலத்து முறை தான். நம்ம முடிக்கு தேவையான அத்தனை வைட்டமின்ஸ் மினரல்ஸுமே அந்த முடிக்கு வந்து உங்களுக்கு பூந்திக்கொட்டையில் இருக்குது. அது ஒன்று போதும். நீங்கள் வெந்தயம் ஒரு துளி போட்டால் போடுங்க, போடாட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் கஞ்சி தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறார். கஞ்சி தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு நல்லா காலையில் வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சோன்னா அது அந்த நொறையாக ஒரு லிக்விட் வரும் இல்லையா, அதை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க போதும். அதுதான் பியூட்டிஃபுல்லான முடிக்கு போடுற ஒரு பவுடர் கிடையாது, ஒரு லிக்விடுன்னு அப்படின்னு சொல்கிறாரு சித்தகுரு. அதை எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பவுடர் செஞ்சுக்கோங்க. ரெண்டுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் தான். ஆனால் வந்து சித்தகுரு சொன்னது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை சொல்லியிருக்கார். இவ்வளவு வாங்கி கடையில் போய் நம்ம அரைச்சி பிடிச்சி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லோரும் இன்றைக்கி சோம்பேறிங்க இல்லையா. இவர் சொல்கிறது என்னென்னா ஒரு பூந்திக்கொட்டை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நைட்டில் வந்து கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. காலையிலேருந்து அதை நல்லா பிசுக்கிட்டு அதை வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார். ரொம்ப ஈஸி வே அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் வே சொல்கிறார் சித்தகுரு. ஸோ அந்த பவுடர் ஆனாலும் சரி, இந்த பூந்திக்கொட்டை சித்தகுரு சொன்னதானாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.